Hi friends, நான் தான் உங்கள் மனோஜ். வெல்கம் பேக் டு லைஃப் ஆஃப் மனோஜ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பல்லு வந்து க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோங்க. எங்கே வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஜிம்மில் வந்து இருக்கேன்ல, ஸோ எனக்கு வந்து அங்கே ஒரு கிளைண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து டென்டல் கிளினிக் வச்சுருக்காரு. ரேட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கம்மியாக வந்து பண்ணுறேன்னு சொன்னார். ஸோ நான் அங்கே வந்து க்ளீன் பண்ண வந்திருக்கேன். ஸோ அப்படியே வந்து நம்ம அதை வந்து ஒரு லாகா எடுத்து போடலாமேன்னு சொல்லி இப்போ வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா வந்து MRM டென்டல் காஸ்மெட்டிக் கிளினிக்கு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா டாக்டர் நாகராஜ். ஸோ கரெக்டாக இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ராயப்பேட்டாவில் இருக்குங்க. சரி வாங்க நம்ம உள்ளே போயிட்டு பார்ப்போம்னு. ஹலோ டாக்டர், வாங்க. எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம இப்போ நீங்கள் பார்க்க வந்திருக்கிற பார்த்தீங்கன்னா இவர் தான். ஸோ இவர் பேர் வந்து நாகராஜ். சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள். நாகராஜ் கிளினிக்கில் வந்து என்னென்ன பண்ணுறோம் நம்ம? டென்டல் சம்பந்த எல்லா ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. பிளஸ் இப்போ காஸ்மெட்டிக்கா ஆரம்பிச்சிருக்கோம். காஸ்மெட்டிக்ல ஹேர் ட்ரீட்மெண்ட், ஸ்கின் ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்றோம். ஸ்கின் ரீக்ளோ பண்றது, ஹேர் லாஸ்க்கு, ஹேர் ரீக்ரோத்துக்கு. ஸ்கின் ட்ரீட்மெண்ட்னா இப்போ எந்த மாதிரி ஸ்கின் ட்ரீட்மெண்ட்லாம் பண்றீங்க? ஸ்கின் ஆக்னி ட்ரீட்மெண்ட். இப்போ பேஷண்ட் ஆக்னிக் வந்திருக்காங்கல, பிம்பிள்ஸ், க்ளோ, இன்ஸ்டன்ட் க்ளோ கேட்பாங்க. அவங்களுக்கு இன்ஸ்டன்ட் க்ளோ கேட்பாங்க. இன்ஸ்டன்ட் க்ளோவுக்கு இப்போ ஃபுல்லா அப்புறம் ட்ரை ஸ்கின் ஆயில் கொஞ்சம் நல்லா இதாக க்ளோவாக கிடைக்கிறது. ஆயிலி ஸ்கின் அவங்களுக்கு இந்த ஆயில் செபாஷியஸ் கிளாண்ட் சொல்லுவோம், அது டிக்ரீஸ் பண்றதுக்கலாம். அப்புறம் ஹேர் க்ரோத் சுத்தமா இல்லாம இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஆமா அவங்களுக்கு வந்து பிஆர்பி ட்ரீட்மெண்ட், ஜிஎஃப்சி ட்ரீட்மெண்ட் இருக்கு. பிஆர்பி ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க ஓன் பிளட் எடுத்து நம்மளுக்கு அவங்க செட் பண்றோம். ஜிஎஃப்சி அப்படிதான் பண்றோம். ஜிஎஃப்சி வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் ஃப்ளோ அதிகமா இருக்கும், அவங்களுக்கு க்ரோத் இன்னும் அதிகமா கிடைக்கும். ரெண்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் நம்ம. டென்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் டென்டல் நம்ம எல்லாமே பண்றோம். ரூட் கேனல் பண்றோம், எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் இன்ஃபெக்ஷன், சர்ஜிக்கல் ரிமூவ் பண்றது, ஆர்த்தோடான்டிக் பேசிஸ் போடுறது வந்து எல்லாமே பண்றோம். ஓகே ஓகே. சரி, நம்ம டென்டல் கிளினிக் வந்து கரெக்டா எங்க இருக்கு, கொஞ்சம் லொகேஷன் சொல்றீங்களா? இங்க நம்ம டென்டல் ராயப்பேட்டா போலீஸ் ஸ்டேஷன் வந்து அடுத்த ஃபர்ஸ்ட் லெஃப்ட் அண்ட் லாஸ்ட் லெஃப்ட். சிம்பிளா சொல்ல போனா ஈஸியா வந்து. ஓகே ஓகே. லேண்ட்மார்க் பார்க்கும்போது பைலட் தியேட்டர் ஆப்போசிட், பைலட் தியேட்டர் எல்லாருக்கும் தெரியும், அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. ஓகே ஓகே. சோ நம்ம கிளினிக் பேர் சொல்லுங்க நீங்க. MRM டென்டல் அண்ட் காஸ்மெட்டிக். ஓகே ஓகே. இது நீங்க தான் மொத்தமா? ஆமா, நான் ஃபுல்லா பாத்துட்டேன். ஓகே ஓகே ஓகே. காஸ்ட் எல்லாம் எப்படி பண்றீங்க? என்ன எல்லா காஸ்ட்டும் நம்ம லோ காஸ்ட் தான் வாங்குறது. நம்ம சுத்திக்கு நியர்பை எல்லா ஏரியா வந்து இப்போ கொஞ்சம் மிடில் கிளாஸ் நம்ம எல்லா அமௌண்ட்டும் மற்ற கிளினிக் கம்பெனி வந்து விலை கம்மியாக தான் வாங்குறோம். ஓகே ஓகே. இது எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 5 இயர்ஸ் ஆகுது. 5 இயர்ஸ். கிளினிக் வந்து 2 இயர்ஸ் வச்சிருக்கேன். ஓ, இதுக்கு முன்னாடி நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா? இதுக்கு முன்னாடி கிளினிக் வேற கிளினிக் ஒர்க் பண்ணிருந்தோம். ஓனா வந்து 2 இயர்ஸ் நம்ம கிளினிக் போட்டுருக்கோம். ஓகே ஓகே ஓகே. சரி ஓகே, நம்ம பார்ப்போமா? ஓகே, நம்ம வந்து இப்போ நானும் க்ளீன் பண்ண தான் போகிறேன். ஸோ அதை வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபுல்லாக சாஞ்சிங்கம்மா ப்ரோ. ரொம்ப கூச்சமாக இருந்தாலும் கூச்சமாக இருந்தாலும் பெயின் இருந்தாலும் லெஃப்ட் ஹேண்ட் மேலே போடுங்க, சரிங்களா? புரியல. கூச்சம் இருந்துச்சுன்னா சென்சிட்டிவாக இருந்தாலும் பெயினாக இருந்தாலும் எனி டிஸ்டர்பன்ஸ் ஸ்டாப் பண்ணணும். எது இருந்தாலும் ரைஸ் பண்ணால் ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ ஓகே. கிளீனிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ண தான் வந்தோம். ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஓகே டாக்டர், எப்படி நம்ம நார்மலாக என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது இதுக்கப்புறம் ப்ராப்பராக ப்ரஷிங் டெக்னிக் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க, சரிங்களா? நார்மலாக ப்ரஷிங் டெக்னிக் விட்டுட்டு ப்ராப்பராக இப்படி ப்ரஷ் பண்ணுறதை மாற்றி வெர்டிக்கலாக ப்ரஷ் பண்ண ஆரம்பிங்க. எவ்ரிடே எது சாப்பிட்டாலும் மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட் சாப்பிட்டாலும் நல்லா மவுத் வாஷ் பண்ணிடுங்க. ஓகே ஓகே. சரி, நைட் வந்து 2 டைம்ஸ் ப்ரஷ் பண்ணிடுங்க. மவுத் வாஷ் நல்லா யூஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே. அதை மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. எவ்ரி 6 months ஒன்ஸ் ஸ்கேலிங் பண்ணிக்கணும். ஓகே ஓகே. நீங்கள் நார்மலாக ப்ரஷ் பண்ணாலும் ஸ்கேலிங் பண்ணுறது கம்பல்சரி, சரி? ஓகே. இல்லை 1 இயர்லி ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் பண்ணி ஆகணும். சரி ஓகே ஓகே. நம்ம டென்டல்லேருந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ நான் அந்த டென்டல் கிளினிக்கோட எல்லா அட்ரஸ் அப்புறம் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அங்கே மட்டும் டென்டல் கிளீனிங் மட்டும் இல்லை, டென்டல் கிளீனிங் அப்புறம் டென்டல் சம்மந்தமான எல்லா பல்லு சம்மந்தமான எல்லாமே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸு, அப்புறம் வந்து ஹேருக்கு, அது எல்லாமே பண்ணுறாங்க. நீங்கள் போய்ட்டு நியர்பையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் அங்கே போய்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா, ஏதாவது சொல்லணும், நான் வீடியோவில் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும், இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் இருந்துச்சுன்னா
நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள், சஜஷன் சொல்லுங்கள். கமெண்ட்டில் வந்து எதுவாக இருந்தாலுமே சொல்லுங்கள். நான் வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன், நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, இதேமாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் மறக்காமல் லைஃப் ஆஃப் மனோஜ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.